Dear students, today we are going to discuss about advantages and disadvantages of company form of organizations. Okay, so let us we see one by one. First advantages is large capital. Okay, company அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பார்ட்னர்ஷிப் மாதிரி சோல் ட்ரேடர் மாதிரி இல்லாமல் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் கம்பெனி அப்படிங்கிறது. ஸோ லார்ஜ் கேபிட்டல் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்பெனி. ஹியர் a company can secure large capital compared to a sole trader or partnership. Large amount of capital is necessary for conducting business on a large scale. For example, Reliance has invested more than rupees 25,000 crore in its telecom venture. Raising such huge amount of funds would be utter impossible in a sole tradership or partnership. Okay, so Reliance company 25,000 வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறது ஒன் மெரிட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். தென் செகண்ட் ஒன் இஸ் லிமிட்டட் லைபிலிட்டி. கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸோட லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது லிமிட்டட் தான். அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணாமல் இருக்காங்களோ அதை மட்டும் பே பண்ணால் போதும். இன் கேஸ் ஆஃப் கேரண்டி கம்பெனி அப்படின்னா அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு இவங்க எவ்வளோ அமௌண்ட்டு தர்றீங்க வாலண்டரியாக எவ்வளோ அமௌண்ட் தரதா சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டோட நின்று. ஸோ தேர் இஸ் நோ ஃபர்தர் liability. Here the liability of shareholder is limited. In case of a company limited by guarantee, his liability is restricted to the amount that he has guaranteed to contribute in the event of winding up of the company. எவ்வளவு தரதா சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும் மட்டும்தான் அவங்களுடைய லைபிலிட்டி. ஸோ லிமிட்டட் லைபிலிட்டி இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் company form of organization. Then third point is transferability of shares. Transfer பண்ணுறது. ஸோ transaction of shares between two individual is easy. ஸோ in case of பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறது, ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போ அமௌண்ட் தேவைப்படுதோ அப்போ ஈஸியாக பணமாக மாற்றிக்கலாம் சேல்ஸ் பண்ணுறது மூலிமா. இங்கே பாருங்கள். ஸோ தேர் இஸ் லிக்விடிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். Any shareholder can easily convert his shares into money by selling his shares. Then fourth one is perpetual successions. ஸோ லாங் லைஃப் அப்படிங்கிறது இதில் சொல்லலாம். A company has perpetual or continuous existence. Members may go or new members may come in, but the company continues to exist. ஸோ மெம்பர்ஸ் வந்து எப்போ வேணால் வரலாம் போகலாம், ஆனால் கம்பெனி அப்படிங்கிறது அங்கேயே இருக்குது. This ensures continuity in operation and the company can undertake long term investment. ஓகே, கம்பெனி அப்படிங்கிறது அங்கேயே இருக்குது, லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணி செயல்படுற ஒன் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் கம்பெனி. இதுவும் ஒரு அட்வான்டேஜஸில் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, தென் ப்ரொமோட்டிங் ஆஃப் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். ஓகே, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி சிஸ்டம் என்கரேஜஸ் பீப்புள் டு சேவ் பண்ணுற ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணதாமா. எப்படி? ஈவன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேன் பி யூஸ்டு ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ். சின்ன அமௌண்ட் வச்சு கம்பெனியோட ஷேர்ஸு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எ பெர்சன் கேன் பை ஈவன் ஒன் ஷேர் ஆஃப் எ கம்பெனி. ஓகே, ஸோ எந்த ஒரு பெர்சனும் வந்து கம்பெனியோட ஷேர்ஸு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். தென் another one is ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி. ரிஸ்க்கை வந்து பேரிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கம்பெனியில் லாஸ் வந்துச்சுன்னா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அவருடைய ஷேர்ஸ் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஹியர் the loss of the company is distributed over a large number of shareholders. So each shareholder bears a very little amount of loss. நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்குது அப்படின்னால அமௌண்ட் அப்படிங்கிறது லாஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தரும். Hence the company form of organization has risk bearing capacity. Risk bearing capacity very less. Then seventh point is economies of large scale operation. So large scale operation அப்படிங்கிறது தான் company form of organization. Here a joint stock company can undertake business on large scale. As a result, it can derive all the advantages of large scale production. For example, Hero MotoCorp Limited 2015, the world's largest seller of two-wheelers, manufacture motorbikes on a large scale and it is able to enjoy cost efficiency. பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணும்போது பெரிய லெவலில் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணலாம். ஃபார் ஹீரோ மோட்டார் கார்ப் வீல் வந்து டோட்டலாக 2015 நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய சேல்ஸ் பண்ணி அதன் மூலிமா நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, தென் எய்த் ஒன் இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்.
economic development. So joint stock company system has been responsible for the rapid growth of industries and trade in many countries. So rapid growth அப்படின்னா பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி லெவல்லையும் சரி மற்ற எக்கனாமிக் க்ரோத்லையும் சரி பெரிய லெவலில் மாற்றம் இருக்குன்னா அதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பேஸ் அப்படிங்கிறது கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். சின்ஸ் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஹேவ் large financial resources, they are able to undertake large scale production, satisfy the needs of more number of consumers, create large scale employment opportunities, promote balanced regional development, and contribute substantially to the government by way of taxes. ஸோ இது எல்லா விஷயங்கள் லார்ஜ் லெவலில் ஃபாலோ பண்ணிவிட்டு லார்ஜ் லெவல் ப்ரொடக்ஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது, நீட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது, ஓகே, கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ டோட்டலாக அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் 8 points treated as a advantages of company form of organization. Let us we see the side heading of advantages of company form of organization. First point is large capital, second one is limited liability, third one is transferability of shares, fourth one is perpetual successions, then fifth one is promotion of savings and investment habit, sixth one is risk bearing capacity, then seventh one is economics of large scale operation, then eighth one is economic development. Okay, so a company form of organization have lot of merits and also have disadvantages, demerits இருக்கு. So let us we see one by one. Here the following are the disadvantages of company form of organization. First point is costly and difficult to form. ஸோ பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது காஸ்ட்லியாக நிறைய கேபிட்டல் தேவைப்படும். ஸோ அது காஸ்ட்லியாக இருக்குது. அதே மாதிரி சோல் ட்ரேடர் மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரி இதை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்று. லிசன் ஹியர், நம்பர் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் மஸ்ட் பி அப்சர்வ்டு இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி. நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்படுது. டு அப்சர்வ் தீஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஹேவ் டு ஸ்பெண்ட் மச் டைம் அண்ட் மணி. ஸோ இந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறக்கே வந்து நிறைய அமௌண்ட்டு தேவைப்படுது, டைமு நிறைய தேவைப்படுது. ஓகே, ஸோ இதை டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் ஸ்கோப் ஃபார் டிஸ்கானஸ்ட் அண்ட் அன்ஸ்கர்ப்ளஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு சிலது பார்த்திங்கன்னா தவறான வகையில் நடத்துவாங்க, டிஸ்கானஸ்ட்டாக இருக்கிறது அல்லது அன்ஸ்கர்ப்ளஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறது, மேனேஜ்மெண்ட் ஒருதலை பட்சமாக இருக்கிறது. அந்த வகையில் இதுவும் டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்கிறோம். The directors manage the company with the help of paid officers. Okay, ஸோ ஆஃபீஸர்ஸ்லேருந்து டைரக்டர்ஸ் வந்து கம்பெனிக்கு ஒரு நல்ல நிலைமையில் செயல்படுறதில்ல. ஸோ நம்ம ப்ராஃபிட் வாங்குகிறோம், அமௌண்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுறாங்க. இஃப் த டைரக்டர்ஸ் ஆர் டிஸ்கானஸ்ட், they may make personal gain at the expenses of the company, they may misuse their undertaking large investments. Okay, ரைட். ஸோ அந்த இதில் இது ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. தென் தேர்ட் பாயிண்ட், டைரக்டர்ஸ் டிஸ்கானஸ்ட், த மே மேக் பர்சனல் கெயின் அட் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி, த மே மிஸ்யூஸ் த பவர் அண்ட் பொசிஷன். ஒவ்வொரு இதில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பவர்ஸ் வந்து நிச்சயமாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு ஆலிகார்ச்சி. ஓகே, அப்படின்னா a few rich person may secure control over the affairs of the company. பெரிய லெவலில் வந்து ஃபாலோ பண்ணுறது எப்படி, கம்பெனியோட ரிச் பர்சன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கம்பெனியோட ப்ராஃபிட் எடுத்துக்கிறது, அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி அவங்ககிட்ட தான் ஒருதலை பட்சமாக இருக்கு இல்லையா. ஸோ பெரிய லெவலில் மனுஷங்க டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா கம்பெனியோட டோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இங்கே டோட்டலாக பார்த்திங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு டோட்டலாக அந்த ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, thus the management of a joint stock company might become oligarchic in character. So oligarchy means is a small group of people having control. அந்த சின்ன லெவலில் பெரிய மனுஷங்க மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க, மற்றவங்கள எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, தென் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ஸ்பெகுலேஷன். A few individuals may corner the shares to gain control over the company. ஒரு சின்ன லெவல் இருக்கிற ஒரு குரூப்பு கொஞ்சம் பேர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாலும் பெரிய லெவலில் அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்லேயோ கண்ட்ரோல் பண்ணுற பவர்ஸோ இருக்காது. தென் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்.
லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பாருங்கள். The officers of the company do not have incentive to work hard. They are not usually inclined to take risk. They lack initiative. ஸோ இதில் என்ன தான் ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க் ஹார்டு பண்ணுற தகுந்த மாதிரி இன்சென்டிவோ அல்லது சேலரியோ எதுவும் வரதில்லை. அப்படிங்கும்போது உங்களுக்கு எடுக்கிற ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் எதுவுமே புதுசாக பண்ண மாட்டாங்க. ஸோ த லேக் இனிஷியேட்டிவ்னால் புதுசாக பண்ணுறது அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். தென் 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் குட் லேபர் ரிலேஷன்ஷிப். ஸோ கம்பெனிக்கு ரிலேஷன்ஷிப், லேபருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்காது. இது மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்பெனி. In sole trading business, personal supervision is possible, but in company form of organization, there is lack of personal contact between owners and workers. இங்கே வந்து அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒர்க்கர்ஸ் வந்து லேபர்ஸு கம்பெனி மேனேஜ்மெண்ட்டு டைரக்ட் லிங்க் அப்படிங்கிறது இல்லை. எஸ் ரிசல்ட் there is scope for more industrial disputes in a company form of organization. ரிசல்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹை டேக்ஸேஷன். டேக்ஸ் அப்படிங்கிறது ஹை லெவலில் பே பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கம்பெனியில் இருக்குது. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிஸ் ஹேவ் டு பே டேக்ஸ் அட் ஹையர் ரேட்ஸ் கம்பேர்ட் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். மற்ற சோல் ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் கம்பேர் பண்ணும்போது டேக்ஸ் அதிகமாக பே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம அந்த டிமெரிட்ஸ் பாயிண்ட்ஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் costly and difficulty to farm. Then second one is scope for dishonest and unscrupulous management. Then third one is management oligarchy. Then fourth one is speculation. Then fifth one is lack of interest. Then sixth one is lack of good labor relationship. And seventh one is high taxation. Okay, this is the merits and demerits of company form of organization. Okay, thank you students.